ஓவரால் ஜங்ஷன் வந்துட்டோம். இது என்ன ஊருன்னு தெரியலையே. ஆமாம், இது என்ன ஊர்? திண்டுக்கலா? ஆமாம், திண்டுக்கல் வட்டார பகுதி. ஓகே, ரைட் சைடில் போனால் பழனி, கோயம்புத்தூர் வருது. ஓகே, திருப்பூரா? திருப்பூர். அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தாங்க போகணும். ஸோ மறுபடியும் நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட்டு, திண்டுக்கல்லேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியலை. கூகுள் மேப்பை நம்பி போனால் அது ஓரளவுக்கு லொக்கேஷன் கரெக்டாக காட்டுது. ஆனால் சில டைமில் டக்குன்னு நெட்வொர்க் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில, அது நம்ம இருக்க லொக்கேஷனை டக்குன்னு காட்டலை. சிக்னல் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில. ஏங்க, நைட்டு மணி 1:44 இப்போ டைம். வாவ், இந்த ரோட்டுக்கு தான் நம்ம வந்தோமா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வரும்பொழுது கீழே போகணுன்னு தான் ரூட்டு காமிச்சிது. பட் இப்போது மேலேருந்து பிரிட்ஜிலேருந்து பைபாஸ் ரோட் கனெக்ட் ஆகுது. இதுக்கு நான் மேலேயே வந்திருக்கலாமே. ரூட்டு தெரியாமல் இந்த ராத்திரியில் இது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. வழியே தெரியலனா கூட ஒரு மாதிரி புதுசாக போகிறது. ஸோ அந்த குளூர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு இதில் எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த நைட்டில் இருக்க குளிரை விட நம்ம போகிற லொக்கேஷன் அதுக்கு மேலே குளிராக இருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறனோ தெரியலை. ஏன்னா ரோடு கனெக்ஷனாக இல்லை போல் இருக்கு. இது சர்வீஸ் ரோடு, ஆனால் இதுதான் மெயின் ரோடான்னு தெரியலையே. பைபாஸ் கனெக்ட் ஆகலை. நம்ம ஏதோ போயிட்டுருக்கோம். கியர் வேறு ப்ராப்ளம் பண்ணுது. ஏதோ போர்டு வருதுங்க. இந்த போர்டை பார்த்துட்டே போகலாம். எந்த பக்கம்னு என்ன போட்டிருக்கு? ஓகே, கொடைக்கானல்னு போட்டிருக்கு. ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக மதுரை ரூட்டு போகுது. நம்ம வத்தலகுண்டு போய் தான் போகிறதா ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பைபாஸ் ஏறலாமா, ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? டவுட்டாக இருக்குது. ஸோ எந்த பக்கம் போகலாம்? மேப் எங்கே இருக்குது? அப்படியே நம்ம மேப்பை செக் பண்ணிடலாங்க. நைட் டைமில் வண்டி ஃபியூல் கூட கம்மியாயிடுச்சு. இந்த நைட்டில் பெட்ரோல் இருக்குமான்னு தெரியலை. ஸோ ஆக்சுவலாக நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்க மாதிரி காட்டுது. இப்போ நம்ம எந்த பக்கம் போகிறது? ஆக்சுவலாக நான் இப்படி இந்த பொசிஷனில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். கேமராவில் தெரியுதா? ஓகே, பாருங்கள் மேப் அந்த பொசிஷன் கரெக்டாக இப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கீழே தான் போய் ரைட் போகணும். ஓகே, ஸோ நம்ம மேலே போக தேவையில்ல, அதாவது பைபாஸ் ரோடு பிடிக்க தேவையில்ல. நம்ம கீழே போயிட்டு ரைட் போயிடலாம் திண்டுக்கல்லேருந்து. அதாவது டேயில் பிளான் பண்ணி டே நைட் போயிட்டுருக்கேன். இதுலேயும் 500 கிலோமீட்டர்ஸ் தான். பட் இதுவே இடையில பிரேக் எடுத்ததுனால கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, டைம் டிலே ஆனதுனால நம்ம போட்ட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் காலையில் தான் ஏற போகிறதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் டைமை ஓட்டிகிட்டே பொறுமையாக போகலான்னு தான் போயிட்டுருக்கோம். இல்லைன்னா டே நைட் ஓட்டுற அளவுக்கு இது அவ்வளோ தூரமானா தெரியலை. 500 கிலோமீட்டர்ஸ் வருது. அதை மேபி காலையில் டேவிலே முடிச்சிடலாம். காலையில் சீக்கிரம் கிளம்பியிருந்தா. பட் நாங்கள் கிளம்புனதே மதிய டைமில். மதியத்துலேருந்து பிரேக் எடுத்து அப்படியே வந்துட்டோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம வத்தலகுண்டு போயிட்டுருக்கோம். இப்போது இங்கேருந்து வத்தலகுண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20, 30, 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, கிலோமீட்டர் சரியாக நான் கவனிக்கல. அப்படியே போகிற போக்கில் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வர பிரிட்ஜுக்கு அடியில் தாங்க ரைட்டில் போகணும்.
மேப்பில் காமிச்சது அந்த லொக்கேஷன் தான். ஸோ இந்த போர்டோட ஹெல்ப்பால் தான் போயிட்டுருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும். ஏன்னா அதிகமாக கூகுள் மேப் வந்து டக்குன்னு சிக்னல் ப்ராப்ளமா என்னன்னு தெரில, காட்ட மாட்டுது. கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன். இந்த போர்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க ரொம்ப கன்ஃபியூஷன் தான் நமக்கு. ஓகே, ரைட் சைடு கொடைக்கானல், லெஃப்டில் போனால் திண்டுக்கல், ஸ்ட்ரைட்டாக போனால் மதுரை. ஓகே, நம்ம போக வேண்டியது ரைட் சைடு. ஸோ இங்கேருந்து இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. மணி இப்போது 1:49 ஆகுது. ஆக்சுவலாக ஒரு சின்ன டீ பிரேக் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கடையில் டீ இருக்கா? சரி, ஓகே, இந்த ஜங்ஷன்லேயே ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கோமா, சீக்கிரம் போனாலும் அங்கே போய் நைட்டில் ஏற முடியாது. பனி ஒரு ஃபுல்லாக. பகல்லே அந்த இடம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோ சில ரைடர்ஸ்லாம் காமிச்சது பார்க்கும்போது பகலில் வண்டி ஓட்டுறதே கஷ்டம் தான் நினைக்கிறேன். இதில் நைட் டைமில் இம்பாசிபிள். ஸோ கேமராவை அப்படியே ஹோல்லேருந்து எடுத்துகிட்டு ஓகே வந்துடு. ஓகே, கேமரா எடுத்தாச்சுங்க. ஓவரால் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கடை பேர் வந்து ஐயங்கார் பேக்கரி டீ காஃபி. ஸோ இந்த ஜங்ஷன் தான், இதுக்கடியில் தான் போக போகிறோம். சரி, நம்ம போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு மீட் பண்ணுறேன். ஓகே, கேட்குதான்னு தெரியலையே. ஸோ நம்ம கடைக்கு வந்தாச்சு. ஒரு டீயை சொல்லிவிட்டு வெயிட் பண்ணலாங்க. டீ கிடைக்குமா தெரியலையே. மாஸ்டர் எங்கே இருக்காங்க? சரி, 2 டீ வேணும். ஸோ பேக்கரி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் அதிகமாக பேக்கரியில் தான் டீ எல்லாமே இருக்குது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்ப நேரமாக பனியில் வந்துட்டுருக்கோம், நாக்கு வறண்டு போச்சு. டீ சொல்லியாச்சு. நைட்டில் வேறு என்ன சாப்பிட்றது? நைட் டைம். ஸோ ஃபுட்டு எல்லாமே இருக்குது பேக்கரியில். இருக்கா? தேங்க்ஸ். இது கேமரா இது எடுத்துட்டு. ஓகே, ஸோ நைட்டில் ட்ராவல் பண்ணி கண்ணெலாம் கொஞ்சம் எரியுது. பனி காற்று ஓவராக ஒத்துக்கல, கண்ணை பயங்கரமாக எரியுதுங்க. ஸோ டீ இருக்குது, இதை வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து நம்ம ஜேர்னியை மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்மளோட பேக்கரி என்ன பேக்கரி? ஐயங்கார் பேக்கரியிலேருந்து கிளம்பியாச்சு. ஆமாம், ஸ்ரீ கோட்டை மாரியம்மன். ஓ, ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் அப்படின்றது அப்போது படத்தில் காமிச்ச கோயிலா? ஸோ நம்ம க்ளவுஸ் தான் போட்டு வேர் பண்ணிட்டோம். அதுக்கு காரணம் டேங்கை திறந்து பற்ற வைக்கணும். பெட்ரோல் வேறு இல்லை. இந்த நைட்டில் எந்த பங்க் இங்கே திறந்துருக்க போதோ அதில் எத்தனை பேர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கானோ தெரில. நீதி நியாயதெல்லாம் இல்லைங்க. இந்த ராத்திரியில் நாம் மட்டும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோன்னு சொல்லுங்கள். என்னது டோல் ரோடா? என்னோட கட்டிக்காகவும் என்னோட KGF வர நான் வரேன். 91 வாட் நான்சென்ஸ். மூணாறு 157. ஓகே, 134. தேனி 71 கம்மியாக இருக்குது. தேனி போயிடலாமா? கொடைக்கானலை கேன்சல் பண்ணிவிட்டு
அதாங்க பக்கத்தில். வாவ், பின்னாடி ஆடு செம்மையாக இருக்குது. ஜாய் ஆலுகாஸ். உங்கள் கையில் காசு இருந்தால் கோல்டு வாங்கிக்கோங்க, காசு இல்லைன்னா. வண்டிக்கு அதிகம் போகாத இடத்துல தான் ரொம்ப இருக்குது. ஸோ ஓகே, நம்ம பைபாஸ் ரோட்டு அவ்வளோதான் போல் இருக்கு. இது இங்கேருந்து இந்த ரோடு என்னவோ ஒத்தலை. ஸோ வத்தலையை பார்க்க போயிட்டுருக்கோம். குட்டியப்பட்டி நல்லா இருக்க பேர், குட்டியப்பட்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்க பேர்லாம் நிறைய இந்த கூகுள் மேப்பை பார்க்கும்போது சில பேர்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு அந்த பேர்லாம். ஸோ நம்ம குட்டியப்பட்டியில் இருக்கோம். என்ன குட்டியோ தெரில. சரி ஓகே, அதுக்குள்ளே யாராவது ஏசி பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்களா இந்த ரூட்டில்? மேபி நம்ம திண்டுக்கல்ல இருந்து தானே இப்போ வந்தோம். திண்டுக்கல் தான் நினைக்கிறேன். ஸோ திண்டுக்கல்லேருந்து ஒரு ஏசி பஸ்ஸை நினைக்கிறேன் வத்தலகுண்டு போதா மதுரைக்கு போதான்னு தெரியலை. பாருங்க, நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். பெரிய வண்டி மட்டும்தான், ஒரு பைக் ரைடர்ஸ் கூட பார்க்க முடியாது. ஸோ நம்ம வர நேரத்தில் அவங்களும் வரணுங்கிற கட்டாயம் இல்லை. பட் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சோலோ ரைடர், அதுவும் தெரியாத ஊரில். ஆனால் ஒரு வகையில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கோம். சரி, திண்டுக்கல்ல இருக்கோம். ஃபேமஸான ஒரு ஃபுட்டு வேறு இருக்குது. அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு 2 கையை விட்டு வண்டி ஓட்டும் போது இந்த நைட்டில். ஆனால் ஆக்சிலரேஷன் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே. சரி ஓகே, நம்மளே கொடுத்துப்போம். ஏன் நாங்கள் கிரிஞ்சே பண்ணக்கூடாதா? ஃபுல்லாக அப்படியே விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் நான் கண்டென்ட் பண்ணுவா. நான் கிரிஞ்சு பண்ணுவேன்டா. பண்ணதே மொத்தம் தான் தெரியுதுல்ல, நான் பண்ணுறது ஃபுல்லாகவே கிரிஞ்சாக இருக்குல்ல. அப்படி தான்டா இருக்கும். கை கால் நடுங்குது இல்லை? என்னை கிரிஞ்சின்னு சொன்னல, அதான் உனக்கு கை கால்லாம் நடுங்குது, உடம்புலாம் நடுங்குது. அப்பா எனக்கும் உதறுதுப்பா. என்னடா இது, க்ளவுஸும் மாட்டிக்கிட்டு இதுக்கப்புறமும் குழுவுதேடா. மோசமான பனிடா. ஊட்டியாச்சு கொடைக்கானல் ஆச்சு, தோத்துருண்டா இந்த பனிக்கிட்ட. ஆக்சுவலாக இந்த டைமில் சென்னையிலே வண்டி ஓட்டினா கூட சரிங்க, இதே மாதிரி தான் இருக்கும் கிளைமேட்டு. எதுக்கு அன்வான்டாக கொடைக்கானல் இந்த டைமில் வந்த அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆல்ரெடி ஒரு இந்த நம்மளோட ஃபஸ்ட்டு ரைடு கொடைக்கானல் ஆர் ஊட்டி போகணுங்கிறது ஒரு, நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஆசை. அதனால் நம்ம நவம்பரில் என்ன பண்ணிட்டோம், ஜனவரி டேட்டில் புக் பண்ணிட்டோம் ரூம்ஸ் எல்லாம். ஸோ அதை கேன்சலும் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக கேன்சல் பண்ணலாமான்னு ஒரு டைம் இருந்துச்சு. பட் அந்த டைம்லேயும் என்ன இருந்தாலும் பனியாவது இதுவாவது பார்த்துக்கலாம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காகவே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் வருவோமே அப்படின்னு கிளம்பியாச்சு. மற்ற நாளில் வந்தால் என்ன, அங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்கும், இங்கே கொஞ்சம் குளிராக நல்லாயிருக்கும் வெயிலுக்கு அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். மற்றபடி எப்போவுமே ஊர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளையார் பார் நத்தம்மா இந்த சைடில் அதிகமாக இந்த மாதிரி போட்டது. ஒரு வேளை ஹெவி லோடு வண்டிலாம் போகும்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக அப்படியே வைப்ரேட் ஆகுது ரோடு. வண்டியே ஓட்ட முடியல. இந்த பனினால எதனா பெய்யுதா இல்லை இந்த ஏரியாவே இப்படி தான் இருக்குமா, ஓவர் குளிரோ ஒன்றுமே புரியலை. மார்கழி முடிஞ்சு தை வந்துடுச்சு, ஆனாலும் சாவடிக்குதே. மணி என்ன இப்போது கரெக்டாக 2:20. ஸோ டைம் இப்போது 2:20 ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு இருக்க டைம். நைட்டில் அலோடாக தெரில. நைட்டு அலோடாகவே இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், பனியில் மலையை ஏறுறது கஷ்டம், வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த ரோடு நமக்கு
எத்தனை ஹேர்பின் பெண்டுன்னு சரியாக தெரியல. 24 6 சம்திங் ஏதோ சொன்னாங்க. இப்போ ஒரு யூடியூபர் சொல்லிகிட்டு இருந்தார். அது சரியாக நான் கவனிக்கலை. பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம லைவாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோமே. எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டைமில் இருக்க வண்டி ஒரு துணைன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு 1-2 பஸ்ஸு வர்றது தான். போங்க நீங்கள் போங்க. நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் போனாலும் வேஸ்ட்டு தான். எது இந்த ரோட்டில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு அலோடா? இந்த ரோட்டில் 80 போய் என்னங்க பண்ணுறது? ரோடை பார்த்தா 80 போகிற ரோடு மாதிரியே தெரியலையே. பள்ளம் மேடு இல்லைங்க, ரோடு நல்லா தான் இருக்கா மாதிரி இருக்குது. நான் கூட கொஞ்சம் பள்ளமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இல்லை, மணி ஓவர் ஆயிடுச்சு. கோல்டு வேறு கன்ஃபார்ம். போகிறதுக்குள்ளே சளி பிடிச்சிக்கிட்டு கோல்டு ஓவர். தெரியல, ஏதோ ஒன்று வண்டியில் ஏற்றிட்டேன். அது வாட்டர் பாட்டில்னு நினைக்கிற சவுண்டை வச்சு பார்க்கும்போது. ஸோ நம்ம பின்னாடி இருக்க பேகு எல்லாமே கரெக்டாக தான் லாக் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னத்தை ஏற்றினேன்னு எனக்கே தெரியலை. ஸோ நைட்டில் இப்போது இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே லெஃப்டில் கடை இருக்குது, ஓகே. அதனால் நமக்கு லைட் வெளிச்சம் தெரியுது. ஸோ இந்த ரூட்டை இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள். சுத்தமாக நம்ம வண்டி லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. இன்கேஸ் இதுவும் இல்லைன்னா கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். த்ரில்லர் ஒன்றும் இல்லைங்க, குறுக்க ஏதாவது வரும். ஓகே, ஓமை காட், என்னது இது? ஸ்பீட் பிரேக்கர் பள்ளமா? ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. எல்லா ஊர்லேயும் கட்சி கொடி பேனர்ஸாக இருக்குது. ஸோ பின்னாடி இருக்க ஒருத்தன் வழி தெரியுமான்னு கேட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக வழி எனக்கு தெரியாது, பட் ரோடு போகுது இல்லை, இந்த ரோட்டில் தானே பஸ்ஸும் போகுது, போகலாம், அவ்வளோதான். நம்மளுக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்குது. எந்த ரூட்டு போனாலும் ஒரு வழியாக கொடைக்கானலை பிடிச்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஐடியாவும் இல்லை, வச்சிருக்க போகிறதும் இல்லை. பனியில் வாய்ஸே மாறிப்போச்சு, ஒரு மாதிரி மாறிப்போச்சுன்னு சொல்கிறத விட நாரிப்போச்சுன்னு தான் சொல்லணும். பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக 10 ஸ்பீடில் தான் வண்டி ஓட்டணும் போலேயே இருக்குது. ஆனால் அதுக்கே காற்று ரொம்ப அடிக்கிற மாதிரி அப்படியே குளிர் பயங்கரமாக. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, நான் பண்ண அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான். என்னோடய ரைடிங் கியர்ஸில் நான் அதிகமாக கவனம் செலுத்தாதது. அண்ட் முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா, ஹெல்மெட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மணியாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கலாம், ஹெல்மெட்டு ரொம்ப மஸ்ட்டு. அதுவும் இந்த ஏரியாவுக்கெலாம். பட் ஆக்சுவலாக நான் வாங்கி அது என்னால் யூஸ் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆன்லைனில் ரிட்டன் போட்டு அதை பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் வேறு ஒரு பொருளை அவங்க எடுத்துகிட்டு வந்து எனக்கு டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே நான் இந்த ட்ரிப்பே முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். முடிச்சிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடைக்கானல் தானே போகிறோம், மேக்ஸிமம் 1 or 2 days என்னோடய கெஸ்ட் படி. அவ்வளோதான். நான் கூகுள் பண்ணதுலேயும் ரைடு ஏற்கனவே சொன்னதுலேயும் அவ்வளோதான் போட்டிருக்காங்க, வேறு எதுவும் இல்லைங்க. ஏதோ ஒரு மாதிரி சீரியஸாக பேசுகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஏன் சீரியஸ்னால் அது டென்ஷனாக என்னன்னு தெரில, குளிர்ந்து பயங்கரமாக. அதில் ஒரு மாதிரி உளறிக்கிட்டே இருக்கேன். அவன் சொன்ன மாதிரி கிரிஞ்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் போல் இருக்குது. அதில் டவுட் ஒன்றும் இல்லை. பட்டு இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் நான் கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பேசிக்கிட்டே வர்றதுனால ஒரு பெனிஃபிட் என்னென்னா, குளிரே இருந்தாலும் நான் பேசிகிட்டு வரும்போது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஒரு என்னோடய கஷ்டத்தை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். கேமராவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறத விட இப்போ நான் அவஸ்தைப்பட்டுட்டு தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். குளிர் மட்டும்தான் இந்த அவஸ்தை காரணம், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ குளிர் பயங்கரமாக இருக்குது, முடியலை.
நிஜமாக முடியல. ஆனால் ஒரே ஒரு இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட்டு வந்துட்டுருக்க ரூட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியலை. ஏன்னா நைட்டில் போயிட்டுருக்கறதுனால இதெல்லாம் நான் பகலில் வந்து இந்த ரூட்லாம் எப்படி இருக்குது, போகிற வழியெல்லாம் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டு இருந்தேன். பட் அது நடக்கலை. ஏன்னா இப்போ போகிற ரூட்லேயே என்னால் எதுவுமே ரோட்டை தவிர என்னால் எதுவுமே பார்க்க முடியல. அது மாதிரி ஒரு அனுபவம். பட் நைட் ரைடில் அப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஜெயினி காலேஜு பின்னாடி ஏதோ வண்டி வருது. இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட்டில் ஜெயினி காலேஜ்னு போர்டு இருந்துச்சு. ஸோ அகெயின் ஒரு போர்டு வருது. என்ன போட்டிருக்க போகிறாங்க, அதிகபட்சம் மதுரைக்கு போகிற வழி, கொடைக்கானல் போகிற வழி அப்படின்னு இல்லை, அதில் இல்லை. ஸோ இதில் போட்டிருக்கிறது குமளி 127 கிலோமீட்டர், தேனி 64, மூணாறு இருக்குது. சபரிமலையா, நல்லா இருக்குங்க. சபரிமலை கூட நான் பார்த்ததே இல்லை. நம்ம நிறைய இடம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பட்டு இப்போதைக்கு நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பை நல்லபடியாக முடிப்போமா தெரில. அதே நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஓவரால் சில பேர் வந்து ஸோ எனக்கு நான் ஒரு கண்ணு வேற குளிருது, கண்ணு வேர்க்குதுன்னு சொல்கிற மாதிரி கண்ணு குளிருதுப்பா பயங்கரமாக. என்னால் முடியலை. இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர் காட்டுதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் எந்த ஊருன்னு கவனிக்கல. மைல் கல்ல 22ன்னு காட்டுச்சு, அவ்வளோதான் மேட்டர். உண்மையை சொல்லணுன்னா இந்த ரூட்டில் ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் இருந்தால் கூட கொஞ்ச நேரம் தூங்கிடலாமா அப்படின்னு ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகுது. அதுக்கு ரீசன் பனி தான். இந்த நேரத்தில் வெயில் மட்டும் அடிச்சதுன்னா செம்மையாக இருக்கும். கையில் லைட்ரு மாதிரி கூட எதுவும் எடுத்துகிட்டு வரல. இல்லாட்டி ஏதாவது கொஞ்ச நேரம் பேப்பர் மாதிரி ஏதாவது கொளுத்தியாச்சு குளிர் காயலாம் நம்ம. அது மாதிரி எதுவுமே இல்லையே. போகிற ரூட்டும் ஃபுல்லாக தென்னை மரம், சவுக்கு மரம் போட்டிருக்கு. அப்புறம் ராத்திரியில் இதான் தெரியுது. ஆனால் அது சுற்றி ஒரே மரமாக இருக்குது. அதுலேயே பயங்கரமாக குளிரும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் மலை இருக்க பகுதியை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதோட குளிராகவும் இருக்கலாம். என்னடா குளிர் ரொம்ப நேரமாக அந்த வார்த்தையை திரும்ப ரிப்பீட் சொல்கிறேன்னா, ஏன்னா அதை நான் இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன். அதனால் அதை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ரீசன். என்ன அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனோ அதை தான் நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ ஆத்தூர் வந்து ரைட்டில் போனால் ஆத்தூர். இப்போ நம்ம ரைட்டில் போகிறதா லெஃப்டில் போகிறதா தெரியலையே. சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போவோம். என்ன இப்போது ஸோ ஆத்தூரத்துக்கு அப்புறம் இங்கேருந்து ஆத்தூர்லேருந்து வத்தலகுண்டு அதுதான் நினைக்கிறேன். ஆதி லட்சுமிபுரம். ஆஹா, எப்படி தாண்டா லடாக்லாம் போகிறீங்க? ஆக்சுவலாக லடாக் போகணுங்கிறத விட இந்த குளிரே தாங்க முடியலையே. நம்மளாம் லடாக் போனால் உயிரோடு இருப்போமா அப்படின்ற அளவுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. என்னன்னே தெரிலங்க, இந்த குளிருக்கே நமக்கு முடியல. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா வெயிலை கூட தாங்கிடலாம் போல இருக்குது. குளிர் இந்த மழையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் வெயிலும் அதே மாதிரி தான் இருக்குது. என்னவோ இதெல்லாம் ஒரு அதிசயம். சமத்துவபுரங்க, சமத்துவபுரம் வந்துட்டோம். அப்பா,
கோல்டுலேருந்து அடுத்து இருமல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஊரில் நான் ஒன்று நோட் பண்ண விஷயம் ஒன்று சொல்லணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காமிச்ச பேக்கரியாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நான் பார்த்த திண்டுக்கல்லில் பார்த்தேன். திண்டுக்கல், ஆமாம், திண்டுக்கலுக்கு இதுக்கு முன்னாடி பெரம்பலூரில் பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி திருச்சி பார்த்தேன். ஸோ நான் பார்த்து ஒவ்வொரு டீ ஸ்டாப் வந்து ஃபுல்லாக பேக்கரி செட்டப்பில் தான் இருந்தது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா பேக்கரியிலையுமே அமிர்தாஞ்சன் தைலம் சின்னது பாக்கெட் இருக்குல்ல, அது எல்லாருமே பேக்கரியில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னன்னு தெரில. இந்த சர்க்கிளில் ஒரு வேளை அந்த தைலம்லாம் பேக்கரியில் அதிகமாக வாங்குவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு கடையில் பார்த்துருந்தா சரி, ஓகே, அவர் ஏதோ மாட்டியிருக்காரு அப்படின்னு நினச்சி இருக்கலாம். பட்டு நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. கொடைக்கானல் இன்னும் 80 கிலோமீட்டருங்க. நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். கிட்ட நெருங்க கொஞ்சம் கவலையாக கூட இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டைம் 2:30 தான் ஆகுது. சீக்கிரம் போய் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே சமயம் ரஃப்பாக ரைடு பண்ணவும் முடியாது. ஸோ குமளி, பழனி, மதுரை, கொடைக்கானலுக்கு ரூட்டு போடலையே யாரும். மேபி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுச்சிங்க. கொடைக்கானல்னு போர்டு வைக்கிறாங்களே தவிர ரைட்டா லெஃப்டா ஸ்ட்ரெயிட்டானு ஒரு போர்டும் இல்லை. இப்போ நான் தேனி வழியில் போகிறதா, அவ்வளோதான். இதே மாதிரி மதுரை இந்த பக்கம். அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகலாமா? ஜங்ஷனில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா, கொடைக்கானல்னு பின்னாடி போர்டு வைக்கிறீங்க, ஆனால் எந்த சைடு போனால் கொடைக்கானல்னு போர்டே வைக்க மாட்டேறீங்க. இப்போ தேனி பக்கம் தான் கொடைக்கானல் இருக்கா எனக்கு தெரியல. நான் தேனி ரூட்டு தான் எடுத்திருக்கேன். அதில் எனக்கு வத்தலக்குண்டு ரூட்டு இது தானான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சரி, ஓகேங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வத்தலக்குண்டு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த குளிரில் என்ன பண்ண போகிறோன்னா, வத்தலக்குண்டில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் மறுபடியும். அகைன் அண்ட் அகைன் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம கண்டினியூவாக ஏதாவது பண்ணிவிட்டு பேசிகிட்டே தான் இருக்கேன். என்னோடய ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். பட் இதுக்கு மேலே நான் புலம்பிகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுதுங்க. ஒரு வேளை பனி குளிரில் ஏதோ உலகணுன்னா என்னென்னு எனக்கே தெரில. ஸோ நம்ம வத்தலக்குண்டு போயிட்டு மலை ஏறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாய்.